இதுதான் கருநொச்சி, நொச்சி இலை. இதுலேயே பச்சை பசேர்னு வரும், அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. இதை கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் உடச்சி தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு, தலை கனத்தி கிடக்கு, நீர் கோர்த்துருக்கு அப்படின்னா தலகாணி உரையில் வச்சு தலைக்கு வச்சு படுப்பாங்க, பார்த்துருக்கேன் நான். அப்படியும் பண்ணலாம். ஆவி பிடிக்கலாம். ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது. அதை விட சாம்பிராணி புகையில் இந்த இலையை காய வச்சு போட்டால் வந்து கொசு தொல்லையே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பிராணி இலை, சாம்பிராணியில் வந்து அந்த இலையை வந்து நுணுக்கி போடணும். இதுதான் நொச்சி. அழகான பிரண்டை, இளம் பிரண்டை. இப்படி பறிக்கணும். இது 4 பக்கமும் கார்னராக இருக்கும். முப்பிரண்டையும் இருக்குது. இது வந்து 4 கார்னர் உள்ளது. இளம் பிரண்டை ரொம்ப நல்லது. வயிறு செரிமானத்துக்கும் நம்மளோட எலும்புகளுக்கும். இந்த மாதிரி இப்படி முத்தி போயிருக்கிறதெல்லாம் பறிக்கக்கூடாது. அதிலிருந்து தனி அந்த இந்த மாதிரி கிளம்பி வரக்கூடிய இளம் பிரண்டையை தான் பறிக்கணும். இந்த பக்கம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. அன்னைக்கு நம்ம பறிச்ச இங்கே கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இதில் நித்திய கல்யாணி வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. தொட்டி தான். இந்த இடம் ஃபுல்லாகவே நித்திய கல்யாணி தான். இந்த தொட்டி ஃபுல்லாக இருக்குது. இதில் பொன்னாங்கண்ணியும் வச்சுருக்கேன். அன்றைக்கி துத்தி இலையோட சேர்ந்து பொன்னாங்கண்ணி, வெறும் துத்தி இலைன்னா சாப்பிட முடியலப்பா, அதனால் பொன்னாங்கண்ணி கீரையோடு சேர்த்து துத்தி இலை வச்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை அடுத்து பறிக்கும்போது சொல்கிறேன். வாழ்க வளம்.